அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்குறது குன்றின் மணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குன்றின் மணிகள் பல வகை இருக்குது. அதில் அதிகமாக கிடைக்கக்கூடியது இந்த சிகப்பு கருப்பு வண்ணம் கொண்ட குன்றின் மணி தான். அதிகமாக காடுகளில் அதிகமாக கொடியில் வளரக்கூடியது. இது வெள்ளை கருப்பு நிற குன்றின் மணிகள் ரேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அரிதாக கிடைக்கக்கூடிய குன்றின் மணிகள் இந்த வெள்ளையும் கருப்பும். இந்த கருஞ்சிகப்பு குன்றின் மணிகள் அதிகப்படியான காடுகளில் கொடிகளில் வளரக்கூடியது. நம்ம இதை கொடியிலிருந்து பறிச்சுட்டு வந்த இந்த குன்றின் மணி இது. இந்த கொடியில் காயிலிருந்து அப்படியே வெடித்து வரக்கூடியது இந்த குன்றின் மணி தான். இது அந்த காலத்தில் தங்கத்தை எடை போடுறதுக்காக இந்த குன்றின் மணிகளை பயன்படுத்தினாங்க. இன்னும் இந்த குன்றின் மணிகளுடைய பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன அப்படின்னு சொன்னால், மருத்துவ குணங்கள், அதிகப்படியான மருத்துவ குணங்கள் கொண்டது ஒன்று. ரெண்டாவது, இதில் ஆகர்ஷண சக்தி, தெய்வீக ஆகர்ஷண சக்தி, அதாவது பிரம்மா, விஷ்ணு, மகேஷன், இந்த 3 பேரும் குரு பிரம்மம், குரு விஷ்ணு, குருதேவ மகேஸ்வரா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா மந்திரத்தில். இந்த 3 பேருடைய தன்மைகளும் இதில் இருக்குது. இதில் இந்த 3 தெய்வங்களுடைய கடாச்சங்கள் இதில் இருக்கிறதுனால இதனுடைய ஆகர்ஷண சக்தி அதிகம். இது மந்திரங்களை இழுத்து வைத்து கொள்ளக்கூடிய தன்மை இதற்கு அதிகம். அதனால் மாந்திரீகத்தில் அல்லது வசியங்களில் இந்த குன்றின் மணிகள் 3 வகையான குன்றின் மணிகளை பயன்படுத்துகிறாங்க. இன்னும் அரிதான பச்சை நிற கொண்ட குன்றின் மணி கூட பச்சை நிறத்தில் இருக்குது. அது ரொம்ப மிக மிக அரிதானது. அதனுடைய விலையும் அதிகம். இந்த 3 குன்றின் மணிகளும் 3 படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த 3 தெய்வங்களுக்குரிய இந்த குன்றின் மணிகள். இவங்களை மாந்திரீகம் மற்றும் வசியத்துக்கு அதிகமாக வசியமைகளெல்லாம் இது தான் பயன்படுத்துகிறாங்க. தாயத்துக்கள்லையும் அதிகமாக பயன்படுத்துவாங்க. இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த குன்றின் மணிகள் வீட்டில் இருக்கிறது தெய்வீக ஆற்றலை ஆகர்ஷணம் செய்யக்கூடியது. எனவே நீங்கள் இந்த மாதிரி பல நிறங்களில் குண்டுமணிகள் கிடைத்தால் வீட்டில் பூஜை அறையில் வைத்து பயனடைய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.